தங்கம் வெள்ளியை கூட இழந்துட்டா நம்ம வாங்கிடலாம், இன்னைக்கு நஷ்டமாயிட நாளைக்கு சம்பாதிக்கலாம். துனியா என்பது போய்விட்டது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை நம்மை கடந்து விட்டது என்று சொன்னால், ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் நம்மை கடந்து விடும் என்று சொன்னால், எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த இழந்த காலத்தை பெற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தின் நல்லறங்கள்ல போட்டி போட்டாங்களே, ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருடைய செயல்களின் ஏடு அவனுடைய வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான் மறுமையிலே, ஃபயகூலு ஹாவ் முக்ரவு கிதாபியா, எல்லோரும் பாருங்கள் என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள், இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கை நான் சந்திப்பேன் என்று உறுதியாக நம்பியிருந்தேன். மறுமை கேள்வி எனக்கு உண்மை என்று சொன்னால் நாம் நல்லறங்களில் போட்டி போட்டு ஆக வேண்டும், நல்லறங்களை செய்தாக வேண்டும். ஃபௌஃபி ஈஷத்திர் ராதியா, அவன் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பான். நிம்மதியான வாழ்க்கை என்றால் ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பான். குதூஃபுஹா தானியா, அதனுடைய கனிவர்க்கங்கள் எல்லாம் தாழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்வான், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, முந்தைய நாட்களிலே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் முற்படுத்திய ஒன்றுக்காக தாராளமாக உண்ணுங்கள், தாராளமாக பருகுங்கள். நாம் மறுமையிலே இப்படி இறைவன் நம்மை நோக்கி சொல்ல வேண்டுமா? அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அழைப்பாளர்களுக்கான இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே அமல்களில் ஆர்வம் கொள்வோம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீதின் பக்கம் அழைப்பு விடக்கூடிய அழைப்பாளர்கள் இஸ்லாமிய வாழ்வியலின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று நல்லறங்களில் முந்தி செல்வதும் விரைந்து செல்வதும் முதன்மையானவர்களாக இருப்பதும் ஆகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்ற 41வது அத்தியாயத்திலே கூறுகின்றான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, தௌஹீதின் பக்கம், இஸ்லாமிய வாழ்வியலின் பக்கம், இறை செய்தியை பின்பற்றுவதின் பக்கம் மக்களை அழைத்து, وَعَمِلَ صَالِحًا, நல்லறங்களை செய்து, وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ, நான் முஸ்லிம்களில் ஒருவன், இறைவனுக்கு அடிபணிந்தவர்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடியவனை விட மிக அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரன் யார், மிக அழகிய கொள்கைக்கு சொந்தக்காரன் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நல்லதும் கெட்டதும் ஒருபோதும் சமமாகாது. ஒருவன் நல்லறங்களை அதிகமாக செய்கின்றான், நல்லறங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுகின்றான், இறைவனுக்காக மக்களுக்கு நல்லுபகாரங்களை செய்கின்றான். இந்த நற்காரியங்களும் வல ஸய்யிஆ, அதற்கு எதிரான தீய காரியங்கள். நல்லறங்களில் ஒருவன் மிகவும் பொடுபோக்காக பாவமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தால் இந்த இரண்டும் ஒருபோதும் சமமாகாது. இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், நீங்கள் எது மிக அழகானதோ அதை கொண்டே தீமையை நீர் தடுப்பீராக. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நல்லுபகாரம் செய்தால், நல்லுபகாரத்தை கொண்டு நீங்கள் தீமையை தடுத்தால், உமக்கும் யாருக்கும் மத்தியிலே பகை இருக்கிறதோ அவர் நெருங்கிய நண்பராக, நெருங்கிய தோழராக அவர் மாறிவிடுவார். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, எவர்களிடம் ஒரு உறுதி இருக்கிறதோ, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற மன உறுதி எவர்களிடம் இருக்கிறதோ, வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம், எவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களோ அவர்களை தவிர வேறு யாரும் இதை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அழைப்பாளர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு நல்லறங்களில் முந்தி செல்வது, நல்லறங்களில் நாம் முதன்மையானவர்களாக இருப்பது.
இது அழைப்பாளர்களிடம் மட்டும் இருக்க வேண்டிய பண்பு அல்ல. நாம் அடிப்படையில் ஒரு முஸ்லிமாக இருந்தால், மூமினாக இருந்தால், நாம் அனைவரிடமும் இருக்க வேண்டிய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்லுஹு ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் வானங்கள் மற்றும் பூமியின் அளவுக்கு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் அல்லாஹ் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் என்று ஒன்று இருக்கும் என்றால், அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மூமினாக யாரெல்லாம் நம்மை மூமின்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் என்று இருக்கும் என்று சொன்னால், நாம் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுதல் என்றால் சொர்க்கத்தின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நற்காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று 57வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள். முதன்மையானவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். அந்த சொர்க்கத்துடைய பரப்பளவு என்பது வானங்கள் பூமி அளவிற்கு அது விசாலம் கொண்டதாகும். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால், அத்தகையவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் என்று சொன்னால் அவர்கள் நல்லறங்களில் முந்திக் கொண்டு செல்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். யூதீஹி மய்யஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் இந்த அருளை கொடுக்கின்றான். வல்லாஹு ذُل فَضْلِ الْعَظِيمِ, அல்லாஹ் மகத்தான மாபெரும் அருளுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் நல்லறங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுவது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய மாபெரிய பேரருள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று 56வது அத்தியாயம் 10வது வசனம் 11வது வசனம் 12 அல்லாஹ் கூறுகின்றான், வஸாபிகூன ஸாபிகூன், எவர்கள் நல்லறங்களில் முந்தி செல்கிறார்களோ, முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், மக்களுக்கு உபகாரம் செய்வதாக இருக்கட்டும், எவர்கள் இந்த உலகத்திலே நல்லறங்களில் போட்டி போடுகிறார்களோ, முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் மறுமையிலும் முதன்மையானவர்கள். உலாயிகல் முகர்ரபூன ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்கள்தான் நிரந்தரமான சொர்க்க சோலைகளுக்கு நெருக்கமாக்கப்படக்கூடியவர்கள். சொர்க்கவாதிகள் யார்? எவர்கள் நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக் கொண்டு ஆர்வம் காட்டுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று 22வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கூ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால், நம்மை நாம் ஒரு மூமின் என்று கருதுவோம் என்று சொன்னால் நமக்குத்தான் இந்த அழைப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இர்கூ, நீங்கள் ருகூ செய்யுங்கள், வஸ்ஜுது, நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழுங்கள். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இறைவன் சொன்னபடி, இறைவன் கட்டளையிட்டபடி நீங்கள் இறைவனுக்கு அடிபணிந்து வாழுங்கள். வஃஅலுல் கைர, நல்லறங்களை நீங்கள் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லறங்களில் நாம் போட்டி போட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லறங்களில் போட்டி போடுவது என்றால் எப்படி? நல்லறங்களில் நாம் உண்மையிலேயே ஆர்வம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஈமான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் இருந்து 62வது வசனம் வரைக்கும் சில அடிப்படைகளை சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை நீங்கள் ஒன்றுக்கு 10 முறை நாம் படித்து பார்க்க வேண்டும், 100 முறை கூட படித்து பார்க்கலாம். இந்த பண்பு நம்மிடம் வந்துவிட்டதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அச்சத்தால் பயந்து நடுங்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய நரகத்தை பற்றிய பயம்,
இறைவனுடைய எச்சரிக்கைகளை பற்றிய பயம், இறைவனுடைய தண்டனையை பற்றிய பயம். இந்த பயம் நம்மிடம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய நரகத்தை பற்றி, அவனுடைய தண்டனையை பற்றி, அவனுடைய கோபத்தை பற்றி, அவனுடைய சாபத்தை பற்றிய பயம் நம்மிடம் இருக்கிறதா? இது முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான். முதலாவது அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தம்முடைய இறைவன் அச்சத்தால் பயந்து நடுங்கக்கூடியவர்கள். இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யூமினூன், அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். ஈமான் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஈமான் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையான அர்த்தம் தஸ்தீகம் பில் கல்ப், உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, உள்ளத்தால் கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புவது. ஒருவன் உள்ளத்தால் ஒன்றை உண்மைப்படுத்துகிறான், உறுதியாக நம்புகிறான் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக அவன் நடைமுறைப்படுத்துவான், கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துவான். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யூமினூன், அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களை அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அப்படி என்றால் உள்ளத்தால் நம்பி இறை வசனங்களை அவர்கள் செயல்படுத்துவார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டார்கள். தாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நான் இந்த நற்காரியத்தை இதற்காக செய்கிறேன், பதவிக்காக செய்கிறேன், புகழுக்காக செய்கிறேன், என்னுடைய பெருமைக்காக செய்கிறேன், மக்கள் எல்லோரும் என்னை தலைவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் என்கின்ற அந்த இணை வைத்தல் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அன் அக்ன ஷுரக்காய அன் ஷிர்க், நான் இணை வைத்தலை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும், மனிதர்கள் எல்லாமே ஒரு வியாபாரம் என்றால் நாம் கூட்டாவதை விரும்புவோம், நமக்கு ஒரு கூட்டாக ஒரு காரியத்தை செய்வதை விரும்புவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான், அவன் இணை வைத்தலே கூட்டாவதை வெறுக்கக்கூடியவன். வமன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வஷர்கஹு, எவன் ஒரு காரியத்தை செய்து, ஒரு நற்காரியத்தை செய்து அதில் என்னோடு மற்றவர்களையும் கூட்டாக்குகிறான், இறைவனுக்காக செய்கிறோம் என்ற நோக்கத்தை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தை உள்ளே பூத்தி விட்டானோ அவனையும் அவனுடைய ஷிர்க்கையும் நான் விட்டுவிட்டேன், அவனையும் புறக்கணித்து விடுவேன், அவன் நரகவாதியாக ஆகிவிடுவான், அவனுடைய செயலையும் நான் புறக்கணித்து விடுவேன். அப்படி என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், எவர்கள் தங்கள் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அத்தகையோ நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில், நல்லறம் என்பதை இஸ்லாம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களும் நல்லறங்கள் தான், இறைவனுடைய திருமுகத்தை நாடி இறைவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரங்களும் நல்லறங்கள் தான். இந்த இரண்டு நல்லறங்களிலும் அவர்கள் ஒருபோதும் இணை வைத்து விட மாட்டார்கள். ஷிர்க் என்பது நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில் கடுகளவு கூட கலந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக கலப்பற்ற முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய நல்லறத்தை மட்டும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் செய்யக்கூடிய அமல் எல்லோருக்கும் தெரியும், நான் செய்யக்கூடிய அமலுக்கு எனக்கு இறையச்சவாதி என்று பெயர் கிடைக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய உழைப்புக்கு எனக்கு இந்த உலகத்தில் புகழ் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டாங்க மோமின்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜ்ரத்தும், ஒரு மூமின்ட்ட வந்து நாம மௌத்தாவுற வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன பயம்? அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜ்ரத்தும், அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு வந்தாலும் உள்ளம் நடுங்கியவர்களாக இருப்பார்கள். ஒரு மூமினுடைய நிலை, நாம் தர்மம் செய்தாலும் சரி, நாம் தொழுதாலும் சரி, நாம் நோன்பு வைத்தாலும் சரி, நாம் எந்த ஒரு நற்காரியத்தை செய்தாலும் சரி, உள்ளத்தில் ஒரு பயம், என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா மறுக்கப்பட்டிருக்குமா? திருப்தி என்பது உலகத்தில் மூமினுக்கு வந்து விடவே கூடாது. நான் தொழுதுட்டேன் எனக்கு சொர்க்கம், இந்த பேச்சு வந்தா நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை. நான் தர்மம் செய்து விட்டேன் எனக்கு சொர்க்கம் என்று நம்பிக்கை வந்துவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை. சொர்க்கத்தை அடைகின்ற வரை, சொர்க்கத்தில் போய் சேர்ந்த பிறகுதான் மோமின்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹுஸ்ன், எங்களை விட்டு கவலை போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்க போய் தான் நிம்மதி? சொர்க்கம், நாம செஞ்ச நல்லறங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் சொர்க்கம் சென்ற பிறகு அங்க போய் ஒரு மூமின் நினைப்பான், அல்ஹம்துலில்லாஹ்
என்னுடைய செயல்களுக்கு கூலி கிடைத்து விட்டது. இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் எந்த நல்லறங்கள் செய்தாலும் உள்ளம் நடுங்க வேண்டும். என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா, என்னுடைய அமலுக்கு கூலி கிடைக்குமா, இறைவனுடைய திருமுகத்தை நாடி செய்த அமலாக இது இருக்குமா? இந்த வசனம் அருளப்பட்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உள்ளம் நடுங்கிய நிலையில் அவைகள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இவர்கள் எல்லாம் மது அருந்தியவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் இவர்கள் தானே? நபிகள் நாயகம் அப்படி அல்ல ஆயிஷாவே, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் உண்மையான மூமின்கள். எந்த நல்லறத்தை செய்தாலும் நம்முடைய நல்லறம் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்படுமா, பொருந்திக் கொள்ளப்பட வேண்டுமே என்ற பயத்தில் இருப்பவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நாம் நம்முடைய இறைவனிடத்தில் திரும்பி செல்லவிருக்கிறோம். திரும்பி செல்லப்படும் பொழுது மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நம்முடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, நம்முடைய நல்லறங்களில் இணை வைத்தல் கலந்திருக்க கூடாதே, நம்முடைய எல்லா நல்லறங்களும் இறைவனுடைய திருமுகத்தை நாடி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டுமே என்று அவர்கள் இருப்பார்கள். 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது பண்பு, இறைவனுடைய அச்சத்தால் பயந்து நடுங்குவார்கள். இரண்டாவது பண்பு, அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்வார்கள். நம்பிக்கை கொள்ளுதல் சொன்னால் இறை வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. மூன்றாவது, அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க மாட்டார்கள். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் நாம் ஒருபோதும் இணை வைத்தலை செய்ய மாட்டோம் என்றால் நம்முடைய அமல்களில் ஷிர்க் வந்துவிடும். நம்முடைய அமல்களில் நமக்கு இணை வைத்தல் கலந்துவிடக் கூடாது. மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியமாக அமைந்துவிடக் கூடாது. அது போன்ற காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நான்காவது, அவர்கள் எவ்வளவு நல்லறங்கள் செய்தாலும் நாளை இறைவன் முன்னிலையில் நிற்கும் பொழுது இந்த நல்லறங்களுக்கு கூலி கிடைக்காமல் போய்விடக் கூடாதே என்கின்ற பயம் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 4 பண்புகளும் எவர்களிடம் இருக்கிறதோ உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், இவர்கள்தான் நல்லறங்களில் விரைந்து செல்லக்கூடியவர்கள். வஹும் லஹா சாபிகூன், இவர்கள்தான் அதற்கு முந்தக்கூடியவர்கள். இந்த 4 பண்பு இதனால் நம்ம மூமினே கிடையாது. இந்த 4 பண்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம மூமினே கிடையாது. இந்த 4 பண்பும் இருந்து விட்டால் அவர்கள் தான் நல்லறங்களில் விரைந்து செல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் நன்மையான காரியங்களுக்கு முந்தி செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லறங்கள் இருக்கிறது அல்லவா, இறைவனுக்காக நான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியான் அல்லவா, 23வது அத்தியாயத்தில் 57 61 வரை இறைவன் சொல்லக்கூடிய நல்லறங்களில் முந்தி செல்லக்கூடியவர்கள் என்றால் யார் என்பதற்கு அல்லாஹ் ஒரு 4 பண்புகளை குறிப்பிடுகிறான் அல்லவா. இந்த நல்லறங்கள் எந்த குழப்பத்தை விட்டு நம்மை காப்பாற்றும். நம்முடைய தௌஹீத் வரலாற்றில் 98 நம்மோடு பயணித்த பல சகோதரர்கள் இன்றைக்கு அரசியலிலே இணை வைப்பு கோஷங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் இணை வைப்பு கோஷங்கள். மார்க்கத்தை எதற்காக பேசுவார்கள்? மார்க்கத்தை அவர்கள் ஒரு ஊர்தாயை போன்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவ்விதமான குழப்பத்தையும் இந்த மார்க்கத்தை உலகத்துக்காண்டி விலை பேசி விற்கிறது இருக்கு பாருங்க. உலகத்துக்காண்டி விலை பேசி விற்கிறது என்ன? எனக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் என்றால், எம்எல்ஏ சீட் கிடைக்கும் என்றால் நான் இணை வைத்தால் தான் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கும். நான் இணை வைத்தால் தான் எனக்கு ஒரு முனிசிபல் கவுன்சிலராக நான் ஆக முடியும். நான் இணை வைத்தால் தான் ஒரு கட்சிக்கு தலைவராக முடியும் என்று சொன்னால் இவன் மார்க்கத்தை தூக்கி வைத்துவிட்டு அந்த இணை வைத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், அதை கண்டுகொள்ள மாட்டான். இதுதான் உலகத்திற்காக மார்க்கத்தை விற்பது. இந்த உலகத்திற்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக நாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்லறங்களில் போட்டி போட வேண்டும். நல்லறங்களில் போட்டி போடுவது சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூமினூன் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறானே, அந்த வசனப்படி வசனங்களின் அடிப்படையில் போட்டி போட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாதிரு பில் அமாலி ஃபித்னன், நல்லறங்களை கொண்டு குழப்பத்தை நீங்கள் முந்தி விடுங்கள். நல்லறங்களின் மூலமாக குழப்பத்தை நாம் முறியடித்து விட முடியும். குழப்பம் என்றால் என்ன? அந்த குழப்பம் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், கித்தஇல் வைலில் முதுலிம், அந்த குழப்பம் என்பது இருள் நிறைந்த இரவை போன்று, இரவின் ஒரு பகுதியை போன்று வரக்கூடிய குழப்பம். எது மார்க்கம் எது வழிகேடு என்று பிரித்தறிய முடியாத குழப்பம். மார்க்கத்தை சொன்னாலே இவன் சாத்தியமற்ற ஒன்றை சொல்கிறான் என்று ஏற்படக்கூடிய குழப்பம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான்.
மக்கள் எல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் மிக கொடுங்கோன்மை ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். மார்க்கத்தில் பிடிமானமாக இருங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நபி சொன்னபடி வாழுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தௌஹீத் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு கூட்டம் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் ஆன்மீகத்தை அரசியலோடு கலக்கக்கூடாது, ஆன்மீகத்தை அரசியலோடு கலக்கக்கூடாது. தௌஹீத் நான் சொல்லுவேன், தௌஹீத் ஜமாத்தை சொல்லவில்லை, தௌஹீத் என்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று பேசக்கூடிய மக்கள் அது நம்மிலும் சிலர் இருக்கலாம். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க தெரியுமா? அரசியல் என்று வந்துவிட்டால் அங்க மார்க்கத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் போய் ஒரு சிற்கான சபை, இணை வைக்கக்கூடிய சபையில் நிற்பார். ஏன் இப்படி செய்தீர்கள்? இப்படி சென்றால் தான் நாம் இந்தியாவிலே வாழ முடியும். அப்படி என்றால் இந்த துனியாவிற்காக, உலக பாதுகாப்புக்காக மார்க்கத்தை விலை பேசுகிறார்கள். ஒரு ஊர்ல விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு முஸ்லிம்கள் சென்று வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஒரு அமைப்பை சார்ந்தவர்களும் போய் வரவேற்பு கொடுக்கிறார்கள். அப்போ அந்த அமைப்பை சார்ந்த ஒரு தலைவரை சந்திக்க வேண்டிய சூழல், சந்தித்து விட்டேன். அவர் முன்னால் நம்ம தௌஹீத்ல இருந்தார். என்னங்க இந்த அளவுக்கு உங்க அமைப்பை கொண்டு போறீங்க, இப்படி ஒரு ஷிர்க்கை ஆதரிக்கணுமா? அப்ப அவர் சொன்னாரு, பாய் இப்படிதான் பேசினா நம்ம இந்தியாவில் வாழ முடியாது, இப்படிதான் இருந்தால் தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும். நிம்மதியான வாழ்க்கை எங்க தேடுறாங்க தெரியுமா? மார்க்கத்தை துனியாவிற்காக விலை பேசி விட்டு விடுகிறார்கள். அது நபி என்ன சொல்றாங்க, இந்த குழப்பங்கள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லறங்களில் போட்டி போட வேண்டும். நல்லறங்களில் போட்டி போடுதல் என்பது அல்லாஹ் சொன்ன சூரத்துல் மூமின் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படைகளோடு இருக்க வேண்டும். தௌஹீதை பயின்ற எத்தனை பேர் இன்றைக்கு திமுகவுடைய விசுவாசிகளாக, இஸ்லாத்தை விட அவங்களுடைய எழுத்துக்களை பார்க்கும் போது திமுகவை நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் பார்க்கிறோம். ஒரு மூமினுக்கு இது பண்பா? எந்த அரசியல் கட்சியும் நமக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியதா? எந்த ஒரு அரசியலும் நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடியதா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப நபிகள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அஅமாலி ஃபித்னன், நல்லறங்களை கொண்டு ஃபித்னாக்களை நீங்கள் முந்தி விடுங்கள். எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் தெரியுமா? கத்இல் லைலில் முظلم, இருள் நிறைந்த மிக இருட்டான இரவின் ஒரு பகுதியை கொண்டுள்ள ஃபித்னா. அந்த ஃபித்னா வந்துவிட்டால் யுஸ்பிஹு ரஜுலு மூமினன் வ யும்சி காஃபிரன், காலையில் மூமினாக இருப்பான், தௌஹீதை பேசுவான், ஜும்மாவிலே தௌஹீதை பேசுவான், சாயந்தரம் காஃபிரா இருப்பான். சாயந்தரம் அரசியல் தலைவர் வந்துவிட்டால் அங்கு போய் நின்று கொண்டு இவர்தான் நாளை எதிர்காலம், இவர்தான் இந்தியா, இவங்களுக்கு ஓட்டு போட்டா தான் நம்ம இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும், முஸ்லிம்களை பாதுகாக்க முடியும். உதாரணத்திற்கு இப்படித்தான் என்றல்ல, காலையில மூமினா இருப்பான், சாயந்தரம் காஃபிர் ஆயிடுவான், சாயந்தரம் மூமினா இருப்பான், காலையில காஃபிராகி விடுவான். நபி சொன்னார்கள், அழகாக விளக்கினார்கள், எபிஉதீனஹு பிஅர்தி மினத் துன்யா, இந்த உலக லாபத்திற்காக, உலக வசதிக்காக மார்க்கத்தை விட்டு விடுவான். நாமும் மாறிவிடலாம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாமும் மாறிவிடலாம். எது காப்பாற்றும்? அந்த குழப்பத்தை விட்டு நம்மை காப்பாற்றக்கூடிய நல்லறங்கள். நல்லறங்களில் நாம் போட்டி போட்டால் மட்டும்தான் அந்த குழப்பத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, காலம் என்பது தங்கம் வெள்ளியை கூட இழந்துட்டா நம்ம வாங்கிடலாம். தங்கம் வெள்ளியை கூட இழந்துட்டா வாங்கிடலாம். இன்னைக்கு நஷ்டமாயிரம், நாளைக்கு சம்பாதிக்கலாம். எத்தனை பேர் லட்சங்களை இழந்தார்கள், அடுத்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு சம்பாதித்து விடுவார்கள். துனியா என்பது போய்விட்டது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை நம்மை கடந்து விட்டது என்று சொன்னால், ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் நம்மை கடந்து விடும் என்று சொன்னால், எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த இழந்த காலத்தை பெற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இந்த உலகத்து நல்லறங்கள்ல போட்டி போட்டாங்களே, இவங்களுடைய கைகளில் ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருடைய செயல்களின் ஏடு அவனுடைய வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான் மறுமையிலே, ஃபயகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லோரும் பாருங்கள், என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள், இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கை நான் சந்திப்பேன் என்று உறுதியாக நம்பியிருந்தேன். மறுமை கேள்வி எனக்கு உண்மை என்று சொன்னால் நாம் நல்லறங்களில் போட்டி போட்டு ஆக வேண்டும், நல்லறங்களை செய்தாக வேண்டும்.
இப்படி ஒரு கேள்வி எனக்கு நான் சந்திப்பேன் என்று உறுதியாக நம்பியிருந்தேன். அவன் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பான். நிம்மதியான வாழ்க்கை என்றால் ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பான். குதூஃபுஹா தானியா, அதனுடைய கனிவர்க்கங்கள் எல்லாம் தாழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்வான், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. முந்தைய நாட்களிலே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் முற்படுத்திய ஒன்றுக்காக தாராளமாக உண்ணுங்கள், தாராளமாக பருகுங்கள். நாம் மறுமையிலே இப்படி இறைவன் நம்மை நோக்கி சொல்ல வேண்டுமா? அல்லது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், 39வது அத்தியாயத்திலே 56வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அன் தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். அல்லாஹ்வுடைய கடமையை நான் பால்படுத்தியதினால் எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே. வ இன் குன்து லமினஸ் சாஹிரீன், நான் கேலி செய்வோரில் ஒருவராக இருந்தேன் என்று நாம் புலம்பக்கூடிய மக்களில் ஒருவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நாம் ஒரு பேச்சாளராக இல்லாவிட்டாலுமே, நல்லறங்கள் செய்யாவிட்டாலும், இது பேச்சாளருக்கு மட்டும் உள்ளதல்ல, பேச்சாளரிடம் முதன்மையாக இருக்க வேண்டும். மார்க்கத்துடைய அழைப்பாளரிடம் முதன்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையிலே போய் அல்லாஹ்வுடைய கடமையிலே நான் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிட்டேனே, பால்வடித்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய சூழல். அங்கு போய் புலம்புவதனால் என்ன பலன் கிடைத்து விட போகிறது? கடந்த காலத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லறங்கள்ல 2 விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்கங்கள், இவையும் நல்லறம். இன்னொன்று இறைவனுடைய திருமுகத்தை எதிர்பார்த்து படைப்பிடங்களுக்காக செய்யக்கூடிய உதவிகள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின். நல்லறங்களில் எதையும் நீங்கள் இழிவாக கருதி விடாதீர்கள். உன்னுடைய சகோதரனை இன்முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி. படைப்பிடங்களுக்கு செய்யக்கூடிய உதவி மிகப்பெரிய இறை உதவியை பெற்றுத்தரும். ஆனால் அது இறைவனுக்காக இருக்க வேண்டும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் கூலியையும் நாங்கள் நன்றி பாராட்டுதலையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது மூமினுடைய தன்மை. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த விபச்சாரிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய உதவி சொர்க்கத்தை பெற்றுத்தரும், இறைவனுக்காக இருந்தார். மக்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு முள்மரத்தை அகற்றியவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். இறைவனுக்காக செய்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஒரு தாகத்தால் தவித்த ஒரு மனிதருக்கு, ஒரு நாய்க்கு நீர் போட்டிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். உயிரற்ற ஜீவன்களுக்கு, அழிவற்ற ஜீவன்களுக்கு நாம் உதவி செய்யாதிருந்தாலும் படைப்பிடங்களுக்கு செய்யக்கூடிய உதவி நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். நபி அதே நேரத்தில் இந்த நல்லறங்களை நாம் இறைவனுக்காக மட்டும் செய்ய வேண்டும், இதில் நாம் போட்டி போட வேண்டும். அதே போன்று இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஃபர்லான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், இதில் நாம் போட்டி போட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் யூனுஸ் 10வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷம் அடையட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை விட, வீடு வசதிகளை விட, வியாபார பொருட்களை விட, தங்கம் வெள்ளி வைடூரியங்களை விட, எல்லாவற்றை விடவும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அடையக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, இதுதான் சிறந்தது. அல்லாஹ்வை போன்று இந்த உலகத்தில் எவனா நமக்கு கூலி தர முடியுமா? நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ வ ரமலானு இலா ரமலான் முகஃபிராத்துன் மா பைனஹுன இதஜ்தனிபல் கபாயிர். 5 கால தொழுகைகள் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் உள்ள பாவங்களை அழித்துவிடும். ஒரு ஜும்மா ஒரு ஜும்மாவை தொழுது விட்டு அடுத்த ஜும்மாவை தொழும்போது அதற்கு மத்தியில் உள்ள சிறுபாவங்கள் அளிக்கப்படுகிறது. ஒரு வருடம் நோன்பு நோற்று விட்டு அடுத்த வருடம் கடமையான நோன்பை நோக்கும் பொழுது அதற்கு மத்தியில் உள்ள பாவங்களை அது அழித்துவிடும். அவன் பெரும் பாவங்களை தவிர்த்தவனாக இருந்தால். இறைவனுடைய கூலியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், இறைவன் தன்னுடைய அருள் அடியார்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையை பாருங்கள்.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1556, மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ, எவன் ஒருவன் காலை நேரத்திலே, காலை நேரம் என்றால் சுபு தொழுகை, அதே போன்று லுகர் தொழுகை, எவன் காலை நேரத்தில் பள்ளிவாசலை நோக்கி செல்கிறானோ, அவ் ராஹ அல்லது மாலை நேரத்தில் பள்ளியை நோக்கி செல்கிறானோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னத்தி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ, அவன் காலையில் பள்ளிக்கு சென்றாலும் மாலையில் பள்ளிக்கு சென்றாலும் சொல்லும் பொழுதெல்லாம் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு தங்குமிடத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். இதை போன்று கூலியை எவன் தர முடியும்? நம்மை படைத்த இறைவனை தவிர வேறு எவனாவது இவ்வாறு கூலி தர முடியுமா? காலையில் பள்ளிக்கு சென்றாலும் சொர்க்கத்தில் தங்குமிடம், மாலையில் பள்ளிக்கு சென்றாலும் சொர்க்கத்துக்கு தங்குமிடம். அவன் ஒவ்வொரு தடவையும் செல்லும் பொழுதும் அவனுக்கு சொர்க்கத்தில் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால், நம்மை படைத்த இறைவன் தரக்கூடிய கூலியை கொண்டு அருளை கொண்டு சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான், நம்பியவர்களுக்கு சொல்கிறான், நம்பியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். தஸ்தீகம் பில் கல்ப், உள்ளத்தால் உண்மை என்று நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு நாட்டிற்காக எல்லையை பாதுகாப்பது, எதிரிகள் நாட்டுக்குள் நுழைந்து விடாமல் எல்லையை பாதுகாப்பதற்கு பேர் ரிபாத் என்பார்கள். ரிபாத் என்று சொன்னால் நாட்டிற்காக எதிரிகள் ஊடுருவி விடாமல் எல்லையை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரன் அந்த எல்லையிலேயே கடந்து, பனியில் கடந்து, மலையில் கடந்து எல்லையை பாதுகாக்கின்றானே, அதுவும் இஸ்லாமிய ஒரு நாட்டிற்காக, முஸ்லிம்களுக்காக ஒரு எதிரிகள் நுழைந்து விடாமல் ஒரு முஸ்லாமிய போர் வீரன் செய்யக்கூடிய தியாகம் என்பது மிகப்பெரிய ஷஹீத். இதற்கு ரிபாத் என்பார்கள். ரிபாத் என்று சொன்னால் எல்லையிலே கடந்து நாட்டை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக. நபிகள் நாயகம் ரிபாத் அப்படிங்கிற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துறாரு தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, உங்களுக்கு நான் தீமைகளை அழிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி தரட்டுமா? வ யர்ஃபு பிஹி தரஜாத், எதன் மூலம் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவானோ அதை நான் சொல்லி தரட்டுமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இஸ்பாகுல் உதூஇ அலல் மக்காரி, சிரமமான நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது. கடுமையான குளிர், தண்ணியில கை வச்சாலே அப்படி நடுங்கும், ஒதுவை பரிபூர்ணமாக ஒருத்தர் செய்கின்றான். பள்ளிவாசலை நோக்கி அதிகமான எட்டுக்களை வைத்து அவன் செல்கிறான், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வந்திலாரி ஸலாத்தி பஅத ஸலா, ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகையை அவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் ரிபாத் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. எல்லையில் ஒரு வீரன் தன்னுடைய நாட்டுக்காக மனைவியை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, எல்லா இன்பங்களையும் துறந்து அல்லாஹ்வுக்காக அந்த எல்லையிலே அவன் காவல் காக்கின்றானே, அதற்கு ஈடான காரியம் இது. படைத்த இறைவன் எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் வாரி கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளிலும் அவனுடைய கருணையிலும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்களை எல்லாம் விட அது மேலானது என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபிகள் சொல்கிறார்கள், லவ் யஅலமுன் நாஸு மா ஃபின் நிதாஇ வ ஸஃபில் அவ்வல், பாங்கிலும் முதல் வரிசையிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிந்தால், அதற்கு சீட்டு குலுக்கி போட்டால்தான் முதல் வரிசையில் இடம் கிடைக்கும், பாங்கு சொல்வதற்கு இடம் கிடைக்கும் என்று முடிவானால் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டாவது அதை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் நல்லறங்களில் வைத்திருக்கின்றான், தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதை போன்று மார்க்கம் நமக்கு அதிகமாக சொல்லி காட்டுகிறது. நாம் உபரியான தொழுகைகள் 12 ரக்காத்துகளை தொழுதால் அதற்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறான். அல்லாஹ் தரக்கூடிய அருள், அதை கொண்டு சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கிறான். நீங்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை என்றாவது ஒரு நாளைக்கு பிரிந்தே ஆக வேண்டும், ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய அந்த அருளை கொண்டு சந்தோஷப்படுங்கள், அது நம்மை விட்டும் ஒருபோதும் பிரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் நாம இன்னும் அல்லாஹ் நபிகள் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, 2 குளிர்ச்சியான தொழுகைகளை, ஃபஜ்ர் தொழுகையை, இஷா தொழுகையை எவன் தொழுகிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னும் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ல யலிஜன்னார் அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள ஃபஜ்ர் தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள அஸர் தொழுகையும் எவன் தொழுகிறானோ அவன் ஒருபோதும் நரகம் நுழைய மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு.
நபியான சொன்னார்கள், மன் சல்ல சுபுக ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவன் சுபுகை தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டான். அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பை, நமக்கு உதவி செய்வதை, நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குவதற்கு அவனுடைய கருணையை கொண்டு இறைவன் நமக்கு பொறுப்படுத்திக் கொண்டான். சுபுக தொழுகையை அதனுடைய சரியான நேரத்தில் தொழக்கூடியவனுக்கு. அதே போல நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகையையும் சுபுஹ் தொழுகையையும் அசர் தொழுகையை பேணி தொழுதால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இல்ல, நாங்கள் பொதுபோக்காகத்தான் இருப்போம் என்று நாம் முடிவு செய்தார். இப்னு மாஜாவிலே 785 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சமிஅ நிதா ஃபலம் யதி, எவன் பாங்கோசையை செவியேற்று தொழுகைக்கு வரவில்லையோ ஃபலா ஸலாத்த லஹு, அவனுக்கு எந்த தொழுகையும் இல்லை, இல்லா மின் உதுரின், தகுந்த காரணம் இருந்தாலே தவிர. மற்ற ஹதீஸ்களை வைத்து இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசல் தொழுவது 27 மடங்கு சிறந்தது. எனவே வீட்டில் தொழலாம். எனவே ஃபலா ஸலாத்த லஹு, அவனுக்கு தொழுகையே கூடாது என்று சொன்னால் அது முழுமையான கூலி கிடைக்காது என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கங்கள் சொல்கிறார்கள். சரியான விளக்கம் இல்லை. தகுந்த காரணம் இல்லாமல் ஒருவன் வீட்டில் தொழுதால் அவனுக்கு தொழுகையே கூடாது என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கம் சரியாக இருக்கிறதே. நாம் வீட்டில் தொழுவோமே என்று இன்றைக்கு ஒரு கூட்டம் வழிகெடுக்கப்பட்டு வீட்டிலேயே தொழுது கொண்டிருக்கிறார்களே, அது போன்ற மக்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, காலல்லதி தஃபூது ஸலாத்துல் அஸ்ர், எவனுக்கு அஸர் தொழுகை தவறிவிட்டதோ கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவன் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் குடும்பத்தையும் இழந்தவனை போன்றவன். அவ்வளவு பெரிய பாதிப்பு ஒரு அசல் தொழுகை தவறிவிட்டால் மறுமையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லைஸ ஸலாத்து அஸ்கல் அலல் முனாஃபிகீன் மினல் ஃபஜ்ர் வல் இஷா, முனாஃபிகீன்களுக்கு மிக பாரமான தொழுகை ஃபஜ்ரை விடவும் இஷாவை விடவும் மிக பாரமான தொழுகை வேறு எதுவும் இல்லை. நமக்கு ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் பள்ளிக்கு செல்வது சிரமமாக இருந்தால் நமக்கு நாமே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். என்னிடம் நயவஞ்சக தன்மை இருக்கிறது, என்னிடம் இன்னும் ஈமான் முழுமையடையவில்லை என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தௌஹீத்வாதியாக இருக்கிறேன், என்னிடம் ஷிர்க் வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் பயந்தால் அதற்கு அடிப்படையான காரணம் தொழுகைதான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா, ஒரு மூமினுக்கும் ஷிர்க் என்ற பெரிய பாவத்திற்கும் குஃப்ர் என்ற இறை மறுப்பு என்ற பெரிய பாவத்திற்கும் தடையாக இருப்பது தொழுகை. ஒரு தௌஹீத்வாதி ஷிர்கில விழாமல் இருக்கன்னா, குஃபுர்ல விழாம இருக்கன்னா, நீங்கள் தௌஹீதை விளங்கிய நீங்கள் தொழுகையை பற்றி பிடித்திருக்கக்கூடிய காலமெல்லாம் ஒருபோதும் ஷிர்கை நோக்கி நீங்க போக மாட்டீங்க. நாம போக மாட்டோம், குஃப்ரை நோக்கி போக மாட்டோம். தொழுகையை விட்டுவிட்டால் அவன் குஃப்ரை நோக்கி போவது சரியாக இருக்கும். ஈஸியா தொழுகையை விடுதல் என்பது குஃப்ரில் கொண்டு போய் வலிக்கு கொண்டு போய் சேர்த்துடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இப்னு ஹிப்பான் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பக்கிரு பிஸ்ஸலாத்தி ஃபில் யௌமில் கைம், சூரியனை வச்சு நம்ம தொழுவோம். மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்ட நாளில் கூட நீங்கள் தொழுகையை முன்கூட்டியே நிறைவேற்றி விடுங்கள். சூரியன் தெரியுது, உச்சி வந்தாச்சு, அப்படியே ஒரு பொருளுடைய நிலை அதே அளவுக்கு வந்தா அசல் தொழுகை தொழ வேண்டும். சரி, ஒரு உச்சி சாய்ந்து விட்டது, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அசர் தொழுவோம் இருந்தோம்னா சூரியன் தெளிவா தெரிஞ்சா தொழுதலாம். மேகமூட்டத்தால் மறைச்சிடுச்சா தொழுகையை கரெக்டா தொழுதுடு. பக்கிரு பிஸ்ஸலாத்தி ஃபில் யௌமில் கைம், மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்ட நாளிலும் நீங்கள் தொழுகையை முற்கூட்டியே தொழுது விடுங்கள். நமக்கு நேரம் இருக்கிறது என்று ஆகிவிட்டால் தொழுகை நேரம் சென்றுவிடும். தொழுகை நேரம் தப்பி தொழுதா கூட வேண்டும் என்றே தொழுதா கூட நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், எவன் தொழுகையை புறக்கணிக்கிறானோ தொழுகையை விட்டு விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். அப்படி என்றால் ஒரு ஃபர்லையே விடக்கூடிய அளவிற்கு ஒரு மூமினுக்கு துணி வந்து விட்டது என்றால் அவன் மற்ற ஃபர்லையும் எல்லாம் பொடுபோக்காக இருப்பான். அப்படி எல்லா ஃபர்லையும் பொடுபோக்காக இருந்தால் அவன் எங்க போய் சேர்வான், குஃப்ர்ல போய் சேர்ந்து விடுவான். தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது நம்மை குஃப்ரை விட்டும் காப்பாற்றும், ஷிர்கை விட்டும் காப்பாற்றும். இறுதியாக அல்லாஹ்வுடைய வசனத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாஊன் என்ற அத்தியாயத்திலே
காஃபிருடைய பண்புகளை சொல்லி காட்டுகிறான். அடுத்து முனாஃபிக்குடைய பண்புகளை சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக்குடைய பண்பை அல்லாஹ் சொல்லும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே கவனமற்று இருப்பார்கள். அவர் தொழுகைக்காக வருவார், அவர் தொழுகைக்காக வரும்போது தொழுகையிலே ஈடுபாடாக தொழ மாட்டார். அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் மற்றவர்கள் காட்டுவதற்காகத்தான் செய்கிறார்கள். தொழுகை ருக்கு எப்படி செய்ய வேண்டும், சஜிதா எப்படி செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், எப்படி அமர வேண்டும் என்கின்ற எந்த பேணுதலும் இல்லாமல் ஏதோ அவர்கள் வேண்டுமென்றே கொண்டு நிமிர்வார்கள். இது போன்ற தொழுகையாளிகளாக, நாசம் ஏற்படுத்தக்கூடிய தொழுகையாளிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்வதை போன்று சாரி ஓ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவிற்கு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லறங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.